ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சனுஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஸ்பெஷலான ஒரு ஸ்நாக்ஸ் வகை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே கொஞ்சம் காரமாக இருக்கும், பட் ஸ்வீட் கிடையாது. இது வந்து என்னென்னா, கோலா உருண்டை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து மட்டனில் செஞ்சுருப்போம், பார்த்துருக்கோம், சாப்பிட்ருக்கோம், டேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஒரு சில பேர் சிக்கன்லேயும் ட்ரை பண்ணியிருக்காங்க, ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. பட்டு நான்வெஜ் சாப்பிடாதவங்க எப்படி அதை டேஸ்ட் பண்ணுறது, அதோட டேஸ்ட் எப்படி அவங்களுக்கு தெரியும்? ஸோ அதுக்காக ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரிக் வச்சு நம்ம பண்ண போகிறோம். இது வந்து ரொம்பவே சிம்பிள், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சட்டுன்னு ஒரு 1/2 அன் ஹவரில் செஞ்சு நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். சோயாவை வச்சு தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள், சோயாவை வச்சு பண்ண போகிறோம். சோயா வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதை வந்து கொஞ்சம் ஊற வச்சுட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். மீன் மேக்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி பண்ணுறது, இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி வார்ம் வெல்கம் டு சனுஸ் கிச்சன். நம்ம சொன்ன மாதிரி சோயா வச்சு நம்ம வந்து கோலா உருண்டை பண்ண போகிறோம். இப்போ சோயாவை நான் சுடு தண்ணியில் நல்லாவே ஊற வச்சுட்டு நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ இதை இப்படி பிச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். ஏன்னா இதுவே போதும் உங்களுக்கு. தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். அதுவே நல்லாவே உங்களுக்கு வந்து நல்லா மாவு மாதிரி வந்துடும். இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோட நம்ம வந்து கொஞ்சம் ஜீரகம், சோம்பு சேர்க்க போகிறோம் அந்த வாசனைக்காக. சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமாக சோம்பு வந்து இந்த வாசனைக்காக சேர்க்குறோம், நல்லாவே இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக நீங்கள் வந்து இது வந்து தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். ரொம்பவே கவனமாக அரைங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் அரைச்சா தான் உங்களுக்கு வந்து, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆகிடும். அப்புறம் வந்து உருண்டை பிடிக்கிறப்ப நம்மளுக்கு உருண்டை நிற்காது, எண்ணெயில் பிரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப கவனமாக அரைங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா, இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு தண்ணி ஊற்றவே இல்லைங்க. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிடுவோம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா அரைச்சாச்சு. இது பவுலில் மாற்றிடுவோம் நம்ம. இப்போது இது நல்லா அரைச்சாச்சு. இதோடு என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதோட இங்கே பெரிய வெங்காயம் 2 வெட்டி வச்சுருக்கேன், ரொம்ப சின்னதாக. பச்சை மிளகா தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி தழை இது போட்டு இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்பவே முக்கியமானதுங்க, கடலை மாவு. நம்ம கோலா உருண்டைக்கு பேசிக்காக வந்து நம்ம வந்து மட்டனில் செய்யும்போது அதோட கோலா உருண்டைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பொட்டுக்கடலை மாவு சேர்ப்பாங்க. ஸோ நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு சேர்க்க போகிறதில்ல, கடல மாவு சேர்க்க போகிறோம். இது எல்லார் வீட்லேயும் டிஃபால்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக, பொட்டுக்கடலை மாவு வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பிரிஞ்சிரும், பத்தலைன்னா உங்களுக்கு அது டேஸ்ட் இருக்காது. ஸோ அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். அதனால நம்ம ஈஸியாக செய்கிறதுக்காண்டி இந்த கடல மாவு இது ஈஸியாகவே நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லாவே நிற்கும். அடுத்தது கொஞ்சம் கிரிப்ஸியாக இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவு 1 ஸ்பூன். நான் கடல மாவு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், பச்சரிசி மாவு 1 ஸ்பூன். தேவையான அளவுக்கு இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்மள வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிக்க போகிறோம். உருண்டை பிடிச்சி எண்ணெயில் பொரிச்சு நம்ம எடுக்க போகிறோம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி. வெஜிடேரியன் மட்டும், அதாவது நான்வெஜ் சாப்பிடாதவங்க மட்டும்தான் இது சாப்பிட்ணுன்னு அர்த்தம் இல்லைங்க. சிம்பிளாக நம்ம வந்து எனி டைம் நம்ம வந்து எப்போவுமே வந்து நான்வெஜ் எடுத்து நம்ம செய்ய போகிறதில்ல. அதுக்குன்னு டைம் ஒதுக்கி பிள்ளைங்களுக்கு ரொம்பவே அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு குழந்தைங்களுக்கு தோணும்போது இந்த மாதிரி டக்குன்னு நம்மளுக்கு சோயா வந்து மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஏன்னா நம்ம ஏதாவது வெஜ் பிரியாணி பண்ணுவோம், இல்லை குழந்தைங்களுக்கு இது ரொம்ப கொஞ்சம் பிடிச்சமான ஒரு பொருள். அதனால் எல்லார் வீட்லேயுமே இது டிஃபால்ட்டாக வச்சுருப்போம். அதனால் இதை டக்குன்னு இதில் செஞ்சிடலாம். நம்மளுக்கு நான்வெஜ்ஜில் செய்கிற டேஸ்ட் இதில் இருக்கும். ஏன்னா அதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போடுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இது நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். இது நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு தேவையோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. நான் வந்து வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், நீங்கள் இன்னமும் சின்னதாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் பொடி பொடியாக போட்டால் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்படி வச்சுருவோம். குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பச்சை மிளகா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாமல் வாயில் போயிடுச்சுன்னா கொஞ்சம் காரமாயிடும்.
இல்லை நீங்கள் சோயாவோட போட்டு பச்சை மிளகா அரைக்கிற மாதிரி இருந்தாலும் ஒரு பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டிங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டோங்க. கடாயில் நல்லாவே எண்ணெய் ஊற்றியாச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லாவே எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிட்டு நம்ம உருட்டி வச்சோம் இல்லையா உருண்டை, அதை மெதுவாக அப்படியே போட்டுக்கோங்க. கேப் விட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப அவசரப்பட்டு போட வேண்டாம். அதே மாதிரி அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். இதுதான் நம்மளுக்கு அந்த ஒரு ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இது வேகட்டும், திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வேகட்டு, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரப்போ நம்ம எடுத்துருவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாவே நம்மளுக்கு கோல்டன் கலரில் வந்துருச்சு. கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நல்லாவே உள்ளேயும் வெந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜும் நம்ம எடுத்துருவோம். இப்போ இதை பிளேட் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கோலா உருண்டை ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. எண்ணெய் அதிகம் குடிக்கவே இல்லை. ஏன்னா நம்ம பச்சரிசி மாவு போட்டிருக்கோம். ஸோ எண்ணெய் ஜாஸ்தி எடுக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரொம்பவே கிரிப்ஸியாக இருக்குது. ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. திருப்பி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே அழகாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க கோலா உருண்டை எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்பவே நல்லா வந்திருக்கு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. இந்த கோலா உருண்டையை வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸிங்க. ரொம்பவே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ், எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் தான் வச்சு செய்ய போகிறோம், செஞ்சுருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். டொமேட்டோ சாஸோடு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேற ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.